Good morning students. Today's topic unit first electrostatics distribution of charges in a conductor. Okay va or conductor வந்து charge எப்படி distribute ஆகி அதை பத்தி படிக்க போறோம். Two conducting spheres A and B. A வந்து different from B. A is greater than the B. R1 is the radius of the sphere A, R2 is the radius of the sphere B. Okay va the two conducting spheres connected by the thin wire. Two conducting spheres connected by the thin wire. Okay va இப்போ வந்து ரெண்டு ஸ்பியர் எடுத்துக்கிறோம் A and B எடுத்துக்கிறோம். A னுடைய ரேடியஸ் R1, B ங்க ரேடியஸ் R2. A வந்து greater than the B. இந்த ரெண்டு எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறோம் நாம thin wire-ஆல கனெக்ட் பண்ணிக்கிறோம். Thin wire-ஆல கனெக்ட் பண்ணிக்கிறோம். The distance between the wire is distance between the two spheres is much larger than the radius of the other spheres. Radius ஓட distance எப்படின்னா அதிகமா இருக்கு. இப்போ Qங்கற சார்ஜ் வந்து நம்ம எதுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணனா any one of the sphere நம்ம என்னோட டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். Qங்கற சார்ஜ் கொடுக்க நாம any one of the sphere வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது அது வந்து A and B என்னாவது என்ன டிஸ்ட்ரிபியூட் ஆகுது ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகுது. அப்படினா Q ஈக்குவல்னா Q1 + Q2. Q1 is a charge என்னோடதுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆன the sphere A, Q2 ங்க சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆன the sphere B. ஓகேவா சோ Q1 ல இருக்க A ல இருக்க சார்ஜ் Q1, B ல இருக்க சார்ஜ் Q2. B ல இருக்க சார்ஜ் Q2. ஓகேவா இப்போ என்ன ஆகும்னா ரெண்டுக்கு ஸ்பியர் ரெண்டு சார்ஜ் ஈக்குவல் ஆகின்னு சொல்லாம இது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் நமக்கு எப்படி இருக்குது பொட்டன்ஷியல் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் நம்ம என்ன சொல்லுவோம் the potential at the surface of all points and surfaces same ன்னு சொன்னோம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் ரெண்டுக்கு சார்ஜ் எப்படி இருக்குது நாம சொல்லுவோம் யூனிஃபார்மா இருக்கு அதான் சொல்லுவோம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம். ஓகேவா எப்படி இருக்குது ரெண்டுமே இந்த ஸ்பியர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம். அடுத்தது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஃபார்முலா படிச்சேன்னு படிச்சோம் B = 1/(Q/R) ன்னு படிச்சோம். கவனி எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் at the sphere A ல எவ்வளவு எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் இருக்கு VA = 1/4πε0 Q1/R1. சார்ஜ் Q1 ரேடியஸ் R1. எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் at the sphere B ல VB = 1/4πε0 Q2/R2. இப்போ இந்த ரெண்டு ஸ்பியர் எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறாங்க ஒயரா கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. அப்ப ரெண்டுக்கு எப்படி இருக்கு பொட்டன்ஷியல் சேமா இருக்கு. அப்ப சேமா வந்து சொல்லிக்க நாம ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் வந்து எப்ப சேமா இருக்கு ஈக்வலன்ட் சர்ஃபேஸ் இருக்கும்போது என்ன சொல்லலாம் ரெண்டுக்கு பொட்டன்ஷியல் எப்படி சேமா இருக்கு. சோ சர்ஃபேஸ் ஈக்விபொட்டன்ஷியல்னா பொட்டன்ஷியல் A = பொட்டன்ஷியல் B. அப்படினா VA = நம்ம VB ன்னு எழுதலாம். VA க்கு என்ன ஃபார்முலா 1/(Q1/R1). VB க்கு 1/(Q2/R2). So 1/(Q1/R1) = 1/(Q2/R2). 1/(1/1) ஆயிருது கேன்சல் ஆயிருது. ரிமைனிங் Q1/R1 = Q2/R2. ஓகேவா இப்போ இங்க ஸ்பியர்ல சர்ஃபேஸ் என்ன ஆகுது சர்ஃபேஸ் இந்த ரெண்டு சர்ஃபேஸ் என்ன ஆகுதுன்னா சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிக்குதா அதுக்கு என்ன சொல்லலாம் சிக்மா = சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. அதுக்கு என்ன ஃபார்முலா படிச்ச சிக்மாவுக்கு சிக்மா = Q/A. என்னோட சார்ஜ் ஆன் த per unit area charge per unit area of the sphere is called சொல்லும்போது surface charge density. அப்ப என்ன சிக்மா என்னதுல Q/A. Q என்னதுல சிக்மா = Q/A னா Q என்னதுல சிக்மா A. சோ சிக்மாங்க surface charge density காமனா சொல்றோம். A ல எவ்வளவு இருக்கு A ல surface density வந்து சிக்மா 1. B ல surface charge density எவ்வளவுனா சிக்மா 2. இப்ப Q என்னதுல Q = சிக்மா A வா அப்படினா Q1 = சிக்மா 1 A1. Q2 = என்னதுல சிக்மா 2 A2. இப்போ இந்த Q1 Q2 வேல்யூ வந்து ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா இப்போ Q1 க்கு என்னதுல கவனி சரி Q1 = சிக்மா A1 சிக்மா அப்படி எழுதிக்கிறோம் ஏங்கிறது ஸ்பியர் தானா அப்ப இந்த ஏரியா ஆஃப் தி ஸ்பியர் A எவ்வளவு 4/R². இங்க ரேடியஸ் R1 னா 4/R1² சிக்மா 1. Q2 = சிக்மா 2 அப்படி எழுதிக்கிறோம் A2 க்கு எவ்வளவு 4/R2². சோ இது Q1 வேல்யூ 4/R1² சிக்மா 1. Q2 value 4/2 sigma 2. இப்போ Q1 Q2 value substituting the equation 1 என்னதுல Q1 க்கு என்னதுல 4/R1² sigma 1/R1. Q2 க்கு 4/R2² sigma 2/R2. and cancel out கவனி என்னன்னு கேன்சல் ஆயிருது இந்த 4/4 கேன்சல் ஆயிருது R1 ஸ்கொயர்டும் R1 கேன்சல் ஆயிருது இந்த R2 ஸ்கொயரும் R2 கேன்சல் ஆனா இப்போ என்னவு sigma 1 கவனி sigma 1 R1 = சரி இந்த R2 R1 ஸ்கொயர் R1 sigma 1 R1 = sigma 2 R2. இப்போ sigma 1 R1 = sigma 2 R2 வா இப்போ காமன் இதுல sigma R = கான்ஸ்டன்ட்
அப்படின்னா சிக்மாங்கிறது சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி, ஆருங்கிறது ரேடியஸ் ஆஃப் தி ஸ்பியர். இப்போ என்னதுன்னா சிக்மா இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/r. ஓகேவா, சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேடியஸ். அப்படின்னா ஸ்மால் ரேடியஸ்னா சர்ஃபேஸ் சார்ஜ் எப்படி இருக்கு, அதிகமாக இருக்கு. அதாவது ஸ்பியர் வந்து சின்னதாக இருக்குன்னா ரேடியஸ் குறைவாக இருந்துன்னா சார்ஜ் டென்சிட்டி எப்படி இருக்கு, அதிகமாக இருக்கு. அல்லது ஸ்பியர் அதிகமாக இருக்கு, பெருசாக இருக்குன்னா ஸ்பியர் ஆஃப் தி ரேடியஸ் ஆஃப் தி ஸ்பியர் அதிகமாக இருந்தால் எப்படி இருக்குது, சிக்மா வந்து குறைவாக இருக்கு. ஓகேவா, ஸோ ரேடியஸ் குறைவாக இருந்தால் சர்ஃபேஸ் டென்சிட்டி எப்படி இருக்கு, அதிகமாக இருக்கு. அண்டு வைஸ் வெர்சா. இது என்ன கொஸ்டின், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜ் இன் எ கண்டக்டர். நெக்ஸ்ட் டாபிக், ஆக்ஷன் அட் எ பாயிண்ட்ஸ் ஆர் கொரோனா டிஸ்சார்ஜ். லாஸ்ட் டாபிக் என்ன படித்தோம், சார்ஜஸ் டிஸ்போசன் ஆஃப் தி சார்ஜ் ஆன் எ கண்டக்டர்னு படித்தோம். அங்கே என்ன படிச்சோம், நம்ம சார்ஜ் வந்து எப்படி டிஸ்போஸ் படிச்சோமா. இங்கே கவனி, irregular charged கண்டக்டர். ஓகேவா, irregular shaped charged கண்டக்டர். சார்ஜ் கண்டக்டர் இதனாவது பாசிட்டிவ் சார்ஜ்டு கண்டக்டர். இங்கே வந்து கவனி, இந்த டைரக்ஷன் எது குறிக்கிறது, எது குறிக்கிறது வந்து டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட். பாசிட்டிவ் சார்ஜ் எப்படி எலக்ட்ரிக் இருக்குது, ஆக்டிவ் அவுட்வேர்ட்ஸ் படிச்சிருக்கிறோம். ஓகேவா, நம்ம காசு என்ன படிச்சிருக்கிறோம், சார்ஜஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் தி ஸ்பியர். ஓகேவா, சர்ஃபேஸ் என்ன சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, நோ நெட் சார்ஜ் இன்சைடு தி ஸ்பியர். நோ நெட் சார்ஜ் இன்சைடு தி ஸ்பியர். அதாவது சார்ஜ் வந்து எங்கே அதிகம் இருக்கும்னா சர்ஃபேஸ் என்ன டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, இன்சைடு ஸ்பியர் என்ன இருக்குது, நோ சார்ஜ் படித்தோம். இது படிச்சு நம்ம காசாவில் படித்தோம். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜ் என்ன படிச்சு நம்ம இது படிச்சுமா, ஃபைனல் ஈக்குவேஷன் சிக்மா ஆர் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். சிக்மாங்கிறது சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி, ஆருங்கிறது ரேடியஸ் ஆஃப் தி ஸ்பியர். ஓகேவா, ஆர் ஸ்மாலாக இருந்தால் சிக்மா எப்படி இருக்கு, லார்ஜாக இருக்கு. ஸோ குறைவான ரேடியஸ் இருந்தால் அதிகமான சார்ஜ் அக்குமுலேட் ஆகிருக்கு. ஓகே, இந்த ஈக்குவேஷன் கவனி, இந்த டயக்ராம் கவனி, இது வந்து இரேகுலர் ஷேப்டு சார்ஜ்டு கண்டக்டர்ஸ். ஓகேவா, இங்கே எப்படி இருக்குன்னு அந்த ஏ பொசிஷனில் வாரு, இங்கே எப்படி இருக்குது ஷேப் எப்படி இருக்குது, ரொம்ப கர்வேச்சர் அதிகமாக இருக்குது. இங்கே எப்படி அதிகமான சார்ஜ் எப்படி இருக்குன்னா அக்குமுலேட் ஆகிருக்குது. அதே பேல் வந்து எப்படி இருக்குன்னா உனக்கு என்ன ரேடியஸ் அதிகமாக இருக்குது, அப்படின்னா குறைவான சார்ஜ் எப்படி இருக்குது, அக்குமுலேட் ஆகிருக்குது. ஸோ ரேடியஸ் கவனி, சுமாராவது ரேடியஸ் ஆஃப் தி கர்வேச்சர்னா லார்ஜ் டென்சிட்டி. ரேடியஸ் வந்து குறைவாக வந்து டென்சிட்டி லார்ஜ் சார்ஜ் டென்சிட்டி எப்படி இருக்குது, அதிகமாக இருக்குது. அது ரேடியஸ் அதிகமான சார்ஜ் எப்படி இருக்குது, குறைவாக இருக்குது. ஓகேவா, இப்போ இந்த அடுத்த பாயிண்ட் ஏ அல்லது பொசிஷன் ஏழு கவனி, இங்கே ரேடியஸ் குறைவாக இருக்கனால சார்ஜ் டென்சிட்டி இருக்குது அதிகமாக இருக்குது. இப்போ அதிகமான சார்ஜ் இருக்குன்னா அதிகமான எல்டிபி கவனி, எல்லாம் எல்டிபி இருக்குது. நான் படித்த எல்டிபி வந்து இ வந்து வெரி க்ளோஸாக இருக்குனால தான் அங்கே சார்ஜ் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ என்ன ஆகுது, இங்கே எல்டிபி அதிகமாக இருக்குது அப்படின்னா ஆகுனா இந்த எல்டிபினால இங்கே சரௌண்டிங் ஏர் ஆகுதுன்னா அயனைசேஷன் நடக்குது, அயனைசேஷன் நடக்குது. பாசிட்டிவ் அயன்ஸ் அண்ட் நெகட்டிவ் அயன்ஸை பிரியுது. ஓகேவா, இந்த நெகட்டிவ் அயன்ஸ் அட்டை டு வேஸ்ட் த பாசிட்டிவ் சார்ஜஸ் அட் நெகட்டிவ் பாசிட்டிவ் அயன்ஸ் ஆர் ரிப்பல்ட். ஓகேவா, இங்கே ஏர் என்ன ஆகுதுன்னா அயனைசேஷன் நடக்குது, பாசிட்டிவ் அயன்ஸ் அண்ட் நெகட்டிவ் அயன்ஸை பிரியுது, பாசிட்டிவ் அயன்ஸ் ஆர் ரிப்பல்டு அட் நெகட்டிவ் அயன்ஸ் அட்டை டு வேஸ்ட் த எண்டு. இப்போ என்ன ஆகுதுன்னா நெகட்டிவ் அயன்ஸ் வந்து பாசிட்டிவ் அட்டாக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நெகட்டிவ் பாசிட்டிவ் என்ன ஆகுது, நியூட்ரலைஸ் ஆயிடுது. அப்போ என்ன ஆகுது, சார்ஜ் ஆஃப் தி கண்டென்ட் என்ன ஆகுது, ரெடியூஸ் ஆகுது. ஓகேவா, அடுத்த சார்ஜ் பேஜில் சார்ஜ் ஆஃப் தி கண்டென்ட் ஆகுதுன்னா ரெடியூஸ் ஆகுது. இந்த ரெடியூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஆக்ஷன் அட் எ பாயிண்ட்ஸ் அல்லது கொரோனா டிஸ்சார்ஜ். ஓகேவா, ஸோ ரேடியஸ் அதிகமாக இருந்ததுன்னா சார்ஜ் அதிகமாக அக்யூமுலேட் ஆகிருக்கு. சார்ஜ் அதிகமாக அக்யூமுலேட் ஆகியிருந்தால் இங்கே வந்து ஹை எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. இந்த ஹை எல்டிபின்னா இந்த சார்பை சுற்றி இருக்கிற ஏறனாவது அயனைஸ் நடக்கு. அயனைஸ் நடக்கும்போது பாசிட்டிவ் அயன்ஸ் அண்ட் நெகட்டிவ் அயன்ஸாக பிரியே. இந்த பாசிட்டிவ் அயன்ஸ் வந்து என்ன ஆகுனா ரிப்பல்ட் ஆகு, நெகட்டிவ் அயன்ஸ் வந்து அட்டாக் பண்ணு. நெகட்டிவ் அயன்ஸ் அட்டாக் பண்ணும்போது நெகட்டிவ் பாசிட்டிவ் நியூட்ரலைஸ் ஆயிரு. அப்போ என்ன ஆகுது, டோட்டல் சார்ஜ் என்ன ஆகுது, ரெடியூஸ் ஆகும். ஓகேவா, இப்போ ரெடியூஸ் ஆகுன்னு சொல்லியிருப்பாங்கன்னா ஆக்ஷன் அட் எ பாயிண்ட்ஸ் அல்லது கொரோனா டிஸ்சார்ஜ். திஸ் இயர் என்ன ஆகுது, 2020 கேட்ட இது பப்ளிக் 2 மார்க் கொஸ்டின். கவனி என்னதுன்னா the leakage of electric charges from the sharp points on the charge conductor is called action at points அல்லது கொரோனா டிஸ்சார்ஜ். ஒரு சார்ஜ் கண்டக்டர்ல வந்து ஷார்ப் பாயிண்ட்ஸ்ல எலக்ட்ரிக் சார்ஜ் லீக்கேஜ் ஆகுதுன்னு சொல்லும்போது action at points ஆர் கொரோனா டிஸ்சார்ஜ். லைட்னிங் அரஸ்டர் ஆர் லைட்னிங் கண்டக்டர், தமிழுக்கு என்ன சொல்லாம இடிதாங்கின்னு சொல்றோம். இது எதுக்கு யூஸ் ஆகுது, டால் பில்டிங்ஸ் ஃப்ரம் த லைட்னிங் ஸ்டோக்ஸ். இடி மின்னலும் போது ஒரு டால் பில்டிங்ஸ் வந்து ப்ரொடக்ட் பண்ண அதை பயன்படுத்த நாம் லைட்னிங் அரஸ்டரை பயன்படுத்துகிறோம். என்ன பிரின்சிபல் ஒர்க் ஆகுதுன்னா ஆக்ஷன் அட் எ பாயிண்ட்ஸ் ஆர் கொரோனா டிஸ்சார்ஜ். ஆக்ஷன் அட் எ பாயிண்ட்ஸ் லாஸ்ட்டாக படித்தோம். த லீக்கேஜ் ஆஃப் தி எலக்ட்ரிக் சார்ஜஸ் ஃப்ரம் தி ஷார்ப் பாயிண்ட்ஸ் ஆன் சார்ஜ் கண்டக்டர் இஸ் கால்டு ஆக்ஷன் அட் எ பாயிண்ட்ஸ். எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து ஷார்ப் எட்ஜில் எங்கேனா லீக்கேஜ் ஆகுது. அதுக்கு என்ன படிச்சு நம்ம ஆக்ஷன் அட் எ பாயிண்ட்ஸ் படிச்சு அது கரண்ட் சார்ஜ்னு படித்தோம். அந்த பிரின்சிபல் என்ன ஆகுதுன்னா இது ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் கன்ஸ்ட்ரக்ஷன். என்னதுன்னா இந்த லைட்னிங் அரஸ்ட் வந்து கன்ஸ்ட் ஆஃப் தி திக் காப்பர் ராட்.
பாசிங் ஃப்ரம் டாப் ஆஃப் த பில்டிங் டு கிரவுண்டு. நாம் திக் காப்பர் ராடு வந்து எப்படின்னா டாப் ஆஃப் த பில்டிங்லேருந்து என்ன ஆகுது கிரவுண்டுக்கு பாஸ் ஆகுது. The upper end of the rod has a number of spikes or number of needles. The upper end பிடிக்கு number of spikes or number of needles. இது upper end of the rod எங்கே fix பண்ணிக்கிறோம் top of the building. The lower end of the copper rod வருதா, the lower end of the rod எங்கன்னா buried into the deep inside the ground. Ground வந்து பதிச்சிக்கிறாங்க எதோனா காப்பர் பிளேட். இங்கே வந்து இந்த காப்பர் ராட் ஏதோ கனெக்ட் பண்ணிக்கிறாங்க, காப்பர் பிளேடோ கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. இது கிரவுண்டில் இருக்குது. இது கன்ஸ்ட்ரக்ஷன். இப்படி எப்படி ஒர்க் ஆகுதுன்னா கவனி, அதாவது நம்ம மேகக்கூட்டம் இருக்கேன்னு சொல்லாமல் கிளவுட் எப்படி இருக்குன்னா நெகட்டிவ் சார்ஜ் கிளவுடு. ஓகேவா, டியூரிங் தண்டர் ஸ்டோம் போது என்ன ஆகுதுன்னா நெகட்டிவ் சார்ஜ் கிளவுட் பாஸ் ஓவர் த பில்டிங். இந்த பில்டிங்க்கு மேலே நெகட்டிவ் சார்ஜு கிளவுடு பாஸ் ஆகும்போது இந்த நெகட்டிவ் சார்ஜ் என்னன்னா இந்த ஸ்பைக்ஸ் எதை இன்டியூஸ் பண்ணு, பாசிட்டிவ் சார்ஜ் இன்டியூஸ் பண்ணு. என்ன பிரின்சிபல்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் பிரின்சிபலில் இன்டியூஸ் பண்ணு. அப்படி இன்டியூஸ் பண்ணும்போது இங்கே என்ன ஆகுனா கவனி, இந்த ஸ்பைக்ஸ் வந்து நான் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இன்டியூஸ் ஆகுது. அப்படி இன்டியூஸ் ஆகும்போது என்ன ஆகுனா ஆக்ஷன் பாயிண்ட் சொன்னோம்போ இந்த ஏரியா குறைவாக வந்து அதிகமான சார்ஜ் லீக்கேஜ் ஆகும். இப்போ அதிகமான சார்ஜ் லீக்கேஜ் ஆகும்போது என்ன ஆகுனா ஏர் வந்து அயனைஸ் பண்ணுது. ஏர் அயனைஸ் பண்ணும்போது இந்த ஏரில் பாசிட்டிவ் அயன்ஸ் நெகட்டிவ் அயன்ஸாக பிரியுது. இந்த பாசிட்டிவ் அயன்ஸ் என்னோடனா இந்த மேக் கொடுத்துக்கு நெகட்டிவ் அயன்ஸ் என்னோடது நியூட்ரலைஸ் பண்ணிடுது. ரிமைனிங் இருக்கிற நெகட்டிவ் அயன்ஸ் வந்து இந்த ஸ்பைக்ஸ் வந்து அட்டாக் பண்ணி எது வழி வந்து ஒயர் வழி எங்கே வழினா கிரவுண்டுக்கு பாஸ் ஆகிடுது. இதுனா ஒர்க்கிங் ஆஃப் தி லைட்னிங் அரஸ்டர்ஸ். ஓகேவா, அப்படி பாஸ் ஆகும்போது பாஸ் ஆகிடுது. அப்படின்னா இன்னொன்று இது வந்து லைட்னிங் லைட்னிங் வந்து தடுக்க கிடையாது. இன்னொன்றுனா சேப்பை வந்து டைவர்ட் பண்ணுது, கிரவுண்டுக்கு என்ன டைவர்ட் பண்ணுது. ஓகேவா, என்ன கன்ஸ்ட்ரக்ஷன், திக் காப்பர் ராடு வந்து டாப் ஆஃப் த பில்டிங்லேருந்து கிரவுண்டுக்கு பாஸ் ஆகுது. டாப் ஆஃப் தி ராடு எப்படி இருக்கு, நம்பர் ஆஃப் ஸ்பைக்ஸ் இருக்கு. கிரவுண்டில் எப்படி இருக்கும்னா அந்த காப்பர் ஏதோ பென் பண்ணிக்கலாம், காப்பர் பேர் கன் பண்ணியிருப்போம். நெகட்டிவ் சார்ஜு கிளவுடு வந்து பில்டிங் மேலே பாஸ் ஆகும்போது அது என்னன்னா இந்த ஸ்பைக்ஸ் எதையும் ப்ரொடியூஸ் பண்ணுன்னா பாசிட்டிவ் சார்ஜ் இன்டியூஸ் பண்ணுது. பாசிட்டிவ் அதிகமாக லீக்கேஜ் ஆக ஆரம்பிக்குது. லீக்கேஜ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா ஏர் வந்து அயனைஸ் நடக்குது. ஏர் என்ன ஆகுது, பாசிட்டிவ் அயன்ஸ் நெகட்டிவ் அயன்ஸை பிரியுது. அப்படி பிரியும் போது இந்த பாசிட்டிவ் அயன்ஸ் என்ன பண்ணுதுன்னா இந்த மேக்கூடத்தில் இருக்கிற எலக்ட்ரான்ஸை நெகட்டிவ் சார்ஜ் வந்து நியூட்ரலைஸ் பண்ணிடுது. அப்போ என்ன ஆகுது, இங்கே வந்து குறைஞ்சிருது. அதே மிச்சம் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுதுன்னா இந்த ஸ்பைக்ஸ் வழியாக கிரவுண்டுக்கு பாஸ் ஆயிடுது. ஸோ லைட்னிங் அரசு என்ன பண்ணுதுன்னா எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா லைட்னிங் வந்து தடுத்து கிடையாது. என்னோடனா சேஃப்டியாக கிரவுண்ட் என்ன ஆகுது டைவர்ட் பண்ணுது. Van de Graaff generator. இது லாஸ்ட் கொஸ்டின் இந்த லெசனில். Van de Graaff ஜென்ரேட்டர். இந்த ஜெனரேட்டர் ப்ரொடியூஸ் பண்ணது யாருன்னா சயின்டிஸ்ட் Van de Graaff அப்படிங்கிறவர். கவனி, இது எதுக்கு யூஸ் ஆகுனா இட் ப்ரொடியூஸ் த லார்ஜ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஆஃப் 10⁻7 வோல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுது, 10⁻7 வோல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. என்ன பிரின்ஸ் ஒர்க் ஆகுதுன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் அண்டு ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ். எலக்ட்ரோஸ் இண்டக்ஷன் முடிச்சோ the charging the rod without current is called electrostatic induction. action points கடைசியாக படித்தோம். இந்த ரெண்டு பிரின்சிபலில் ஒர்க் ஆகுது. ஓகேவா, ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தலாமா. கவனிக்கிறா, a large hollow spherical conductor is fixed on the insulating stand. இதுன்னு சொல்லிக்க நாம் இது ஒரு லார்ஜ் ஹாலோ என்னோட இருக்குது ஸ்பெரிக்கல் கண்டக்டர் எது மேலே இருக்குன்னா இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட் மேலே இருக்குது. புள்ளி B is mounted at the center of the hollow sphere. புள்ளி பிங்கிறது என்ன ஆகுது, சென்ட்ரல் ஸ்பியரில் இருக்குது. புள்ளி சி வந்து அடுத்து பாட்டம் ஆஃப் த என்னோடதுக்குன்னா பிக்ஸ் எடுத்து பாட்டம் ஆஃப் த இன்சுலேட்டிங் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்குது. அடுத்தது இந்த புள்ளி பி புள்ளி சி இருக்குல்ல அது மேலே ஒரு பெல்ட் பாஸ் ஆகுது. இந்த பெல்ட் இஸ் மேட் அப் ஆஃப் இன்சுலேட்டிங் மெட்டீரியல் லைக் சில்க் ஆர் ரப்பர். இது சில்க் மெட்டீரியல் வச்சுக்கோ. சில்கான பெல்ட் வந்து புள்ளி சி அண்டு பி மேலே என்ன ஆகுது நாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தது புள்ளி சி இஸ் ட்ரிவன் கன்யூஸ் பை அன் எலக்ட்ரிக் மோட்டர். இந்த புள்ளி வந்து சுற்றுறதுக்கு என்னுடைய நம்ம எலக்ட்ரிக் மோட்டர் கன் பண்ணிக்கிறாங்க. அப்படின்னா எலக்ட்ரிக் மோட்டர் ரொட்டேட் ஆகும்போது சுத்தம் என்ன ஆகுது, ஆனாகும்போது என்ன ஆகுதுன்னா புள்ளி சி ரொட்டேட் ஆகுது. புள்ளி ரொட்டேட் ஆகும்போது என்ன ஆகுது, பெல்ட் என்ன ஆகுது ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிரு. ஓகேவா, 2 cone shaped conductors D and E having number of needles. கவனி, ரெண்டு என்னோடத்துக்குன்னா கண்டு வச்சுக்கிறோம். D and E ரெண்டு என்ன நம்பர் ஆஃப் நீடில்ஸ் இருக்குது. எப்படி ஃபிக்ஸ் பண்ணி ஃபிக்ஸ் செய்யறது புள்ளிஸ். கவனி, டிங்கிற கோம்பு வந்து எதுக்கு சி பக்கமாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம், பி பக்கத்தில் படிக்கிறோம், இ ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். கவனி, இந்த கோம் டி இஸ் கனெக்ட் டு த பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி. எப்படி கனெக்ட் பண்ணி பாசிட்டிவ் ஆஃப் த பேட்டரி பை த பவர் சப்ளை ஆஃப் எவ்வளோ 10⁻4 வோல்ட். எவ்வளோ பவர் சப்ளை ஆஃப் 10⁻4 வோல்ட். இப்போ இ எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறேன்னா இன்னர் சைட் ஆஃப் தி ஹாலோ மெட்டல் ஸ்பியர். எப்படி கனெக்ட் பண்ணிக்க இன்னர் சைட் ஆஃப் தி ஹாலோ மெட்டல் ஸ்பியர். இது கன்ஸ்ட்ரக்ஷனா இது ஹாலோ மெட்டல் ஸ்பியர் எது மேலே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க,
இன்சைடிங் ஸ்டேட் மேலே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 2 புள்ளி இருக்குது, புள்ளி பி அண்டு புள்ளி சி. புள்ளி பி வந்து டாப்பில் இருக்குது, இன்சைடு த ஹாலோ ஸ்பியர் இருக்குது. புள்ளி சி வந்து பாரத்தில் இருக்குது. இது மேலே ஒரு பெல்ட் வந்து மூவ் ஆகுது. அந்த பெல்ட் எதனால் ஆகிக்குன்னா சில்கால் ஆகிருக்குது. இப்போ புள்ளி சி வந்து ரொட்டேட் ஆகணும், எதை கனெக்ட் பண்ணிக்கிறேன், எலக்ட்ரிமோட கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படின்னா இது கன்யூஷனாக ரொட்டேட் ஆகும். அடுத்தது கோம் சேவ்டு கண்டக்டர்ஸ் டி அண்ட் இ வந்து நம்பர் ஆஃப் நீட்ஸ் இருக்குது. எதுக்கு பக்கமாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்கன்னா புள்ளி சிக்கும் புள்ளி பிக்கு பக்கமாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ டியோட எது கனெக்ட் பண்ணிக்கிறாங்க, டி இஸ் கனெக்ட் டு த பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி 10⁻7 வோல்ட் 10⁻4 வோல்ட்டாக கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. புள்ளி கோம் இ வந்து கனெக்ட் பண்ணிக்கிறாங்க, இன்னர் சைட் ஆஃப் த ஹாலோ மெட்டல் ஸ்பியர் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. இதுன்னு சொல்லிக்கிறோம் கன்ஸ்ட்ரக்ஷன். எப்படி ஒர்க் ஆகுது என்ன பண்ணி சொன்னால் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் அண்டு ஆக்ஷனட்டிய பாயிண்ட்ஸு. இப்போ நம்ம பேட்டரி ஆன் பண்ணி என்ன ஆகுது, இங்கேருந்து என்ன ஆகுது, வோல்டேஜ் எதுக்கு பாஸ் ஆகுது, கோம் டிக்கு பாஸ் ஆகுது. இப்போ கரண்ட் போயிட்டு வந்து என்ன ஆகுது, இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாகும். அப்படின்னா ஹை எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஹை எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஹை எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆகிடுச்சுன்னா ஆகுனா கவனி, இந்த டிக்கும் இந்த பெல்ட் பக்கத்துக்கு ஏர் என்ன ஆகும், அயனைசேஷன் ஆகும். என்ன ஆகுது, அயனைசேஷன் ஆகும். இப்போ கவனி இங்கே என்ன ஆகுனா பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்குது. பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணுறது கவனி, இந்த ஏர் வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயன்ஸாக அயனைசேஷன் நடக்குது. இப்போ என்னன்னா இந்த பாசிட்டிவ் அயன்ஸ் என்ன ஆகுது கவனி, ரிப்பல் டுவர்ட்ஸ் த கவனி ரிப்பல் பண்ணுது. இந்த கோம் என்ன பாசிட்டிவ் அயன்ஸ் ரிப்பல் பண்ணுது, நெகட்டிவ் அயன்ஸ் வந்து அட்டாக் பண்ணுது. அப்போ இந்த ரிப்பல் பண்ணுற பாசிட்டிவ் அயன்ஸ் எதை நோக்கி போகணும், பெல்ட் நோக்கி போகும். பெல்ட் நோக்கி போயினா ஸ்டிக் டு த பெல்ட். புரிஞ்சா, நாம இருந்து பவர் சப்ளை பாஸ் பண்ணுறோம். பவர் இங்கே போகும்போது என்ன ஆகுது, இங்கே ஹை எல்டிபி ப்ரொடியூஸ் ஆகுது. ஹை எல்டிபி ப்ரொடியூஸ் ஆகும்போது என்ன ஆகுனா, இங்கே வந்து என்ன அயனைசேஷன் நடக்குது. அயனைசேஷன் நடக்கும்போது என்ன ஆகுது, ஏரில் பாசிட்டிவ் அயன்ஸ் நெகட்டிவ் அயன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. பாசிட்டிவ் அயன்ஸ் வந்து எதை நோக்கி தள்ளுதுன்னா பெல்ட் நோக்கி தள்ளுது, நெகட்டிவ் அயன்ஸ் அட்டாக் பண்ணிக்குது. இப்போ இந்த பாசிட்டிவ் அயன்ஸ் என்ன பண்ணிக்கிறது, எதோ ஒட்டிக்குது, இந்த பெல்ட்டோட ஒட்டிக்குது. இந்த புள்ளி என்ன சொல்லிக்கிற, சின்னு சொல்லிக்கிறோம், ட்ரிவன் பை த கன்யூஸ்லி பை அன் எலக்ட்ரிக் மோட்டர். இந்த புள்ளி சி சுற்றிட்டு இருக்குது. அப்படின்னு இந்த பெல்ட் என்ன ஆகுது, இந்த பெல்ட்டில் வந்து என்ன ஒட்டிக்குது, பாசிட்டிவ் சார்ஜ் ஒட்டிக்குது. ஒட்டுனது என்ன ஆகுது, பெல்ட் கீழேருந்து மேல் நோக்கி போகுது. அப்போ என்ன ஆகுது, இந்த பாசிட்டிவ் பெல்ட் ஒட்டி அப்படி இருந்து கீழேருந்து என்ன ஆகுது, மேல் நோக்கி பாஸ் ஆகுது. ஓகேவா, இப்படி மேல் நோக்கி பாஸ் ஆகும் போய் எங்கே போய் ரீச் பண்ணுது, ஈக்கு பக்கமாக போகுது. ஈக்கு பக்கமாக போகுது. இந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன வச்சுக்கிறோம், இந்த பெல்ட்ல இருக்குன்னு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே எதை இன்டியூஸ் பண்ணி, நெகட்டிவ் சார்ஜ் இன்டியூஸ் பண்ணி சொல்லும்போது எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் பிரின்சிபல். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இந்த கோமில் நெய்யர் எதை இன்டியூஸ் பண்ணுனா, நெகட்டிவ் இன்டியூஸ் பண்ணு. அது ஆப்போசிட் எதை இன்டியூஸ் பண்ணு, பாசிட்டிவ் இன்டியூஸ் பண்ணு. புரிஞ்சுதா, இந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணுறது, கோமில் கவனி, இங்கே பாசிட்டிவ் சார்ஜஸ், இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குதா, இது வந்து இங்கே நெகட்டிவ் இன்டியூஸ் பண்ணு. அது இன்சைடு எது இன்னர் என்னது இன்டியூஸ் பண்ணால் பாசிட்டிவ் சார்ஜை இன்டியூஸ் பண்ணு. அப்படி இன்டியூஸ் பண்ணும்போது கவனி, இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இன்டியூஸ் பண்ணுதா, நெகட்டிவும் இங்கே நெகட்டிவ் இங்கே பாசிட்டிவ். அப்படி இன்டியூஸ் பண்ணும்போது கவனி, இந்த நெகட்டிவ் சார்ஜ் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் நியூட்ரலைஸ் ஆயிடுது. என்ன ஆகுதுன்னா நியூட்ரலைஸ் ஆயிடுது. இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து எதை நோக்கி தள்ளுதுன்னா, இந்த அவுட்டர் ஸ்பியர் ஆஃப் த மெட்டாலிக் கண்டக்டர் வந்து நோக்கி தள்ளுது. அப்போ நான் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து மெட்டாலிக் கண்டக்டர் வந்து என்ன ஆகுது, ஒரு கண்டக்டர் வந்து குட் கண்டக்டரா, இந்த ஸ்பியர் வந்து குட் கண்டக்டர்னால என்ன ஆகுதுன்னா, இங்கே வந்து யூனிஃபார்ம் என்ன ஆகுது, டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுது. யூனிஃபார்ம் ஆயிடுது, டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுது. ஓகேவா, இப்போ என்ன ஆகுனா, இங்கே வந்து இதனாவது இந்த நெகட்டிவ் சார்ஜ் என்ன ஆகுனா, இந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன ஆகுது, நியூட்ரலைஸ் பண்ணிடுது. அப்போ நான் பெல்ட் வந்து மேலேருந்து கீழே வரும்போது என்ன ஆகுது, அன்சார்ஜாக வருது. இந்த ப்ராசஸ் என்ன ஆகுது, மறுபடியும் என்ன ஆகுது, நான் பேட்டரியிலேருந்து என்ன ஆகுது, சார்ஜ் பாஸ் ஆகுது, கரண்ட் பாஸ் ஆகுது. இங்கே என்ன ஆகுது, லார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் ப்ரொடியூஸ் ஆகுது. மறுபடியும் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் எது ஒட்டிக்குதுன்னா, பெல்ட் ஒட்டிக்குது. இந்த ப்ராசஸ் என்ன ஆகுது, கன்னியூவாக நடந்துகிட்டே இருக்குது. கன்னியூவாக நடந்துட்டு எது வரைக்கும் நடக்குன்னா, இங்கே வந்து கவனி, இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வேல்யூ வந்து இந்த ஸ்பியரில் என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆக குறிப்பிடாத இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. எதுனா 10⁻7 வோல்ட் வரை இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு மேலே போச்சுன்னா லீக்கேஜ் ஆரம்பிச்சிரு. ஓகேவா, அப்படி லீக்கேஜ் ஆக குறைக்கணும்னா அது எதுக்கு வைக்கணும்னா கவனி, இந்த வேண்டிகேப் ஜாண்டிஸ் பிளேஸ் இன்சைடு த கேஸ் ஃபில்டு ஸ்டீல் சேம்பர். எதுக்கு வைக்கணும், நம்ம கேஸ் ஃபில்டு ஸ்டீல் சேம்பரில் வைக்கணும். ஓகேவா, அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் என்ன ஆகுனா இது வந்து லீக்கேஜ் ஆக ஆரம்பிக்கிறது. புரிஞ்சுதா, இப்போ இவ்வளோ 10⁻7 வோல்ட் ப்ரொடியூஸ் ஆகுதா, அந்த வோல்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா கவனி, எதுக்கு யூஸ் ஆகணும்னே, ஆக்சிலேட் பாசிட்டிவ் அயான்ஸ், எதுக்கு புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் அண்டு நியூக்ளியர் டிஸ்இன்டகிரேஷன். எது யூஸ் பண்ண நியூக்ளியர் டிஸ்இன்டகிரேஷன் ஆகுது, நியூக்ளியர் ஃபியூஷன் அண்ட் நியூக்ளியர் ஃபிஷன் அண்ட் மெனி அப்ளிகேஷன் வந்து நாம் யூஸ் பண்ணுறோம். இது வந்து நான் ஒர்க்கிங், இது வந்து யூசஸ். ஓகேவா, நம்ம 10⁻4 வோல்ட் பவர் சப்ளை கொடுக்க நம்ம அவுட்புட் எவ்வளோ கிடைக்குன்னா 10⁻7 வோல்ட் கிடைக்குது. என்ன பிரின்ஸ் ஒர்க் ஆகுது, எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆக்ஷனட்டிய பாயிண்ட்ஸ். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு புரிஞ்சது. எப்படி ஒர்க் ஆகுனா, நாம் இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் கொடுத்தா கவனி, இங்கே அதிகமான பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே இருக்குது. அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் என்ன ஆகுது, ஏர் அயனைசேஷன் ஆகுது. ஏர் அயனைசேஷன் ஆகும்போது பாசிட்டிவ் சார்ஜ் வந்து பெல்ட் ஒடிக்குது. நெகட்டிவ் சார்ஜ் என்னோடனா இங்கே இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ் அட்டாக் பண்ணிக்குது.
இந்த பிளேட்டில் இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ் என்ன ஆகுது, இந்த சி சுத்தும் போது கீழே இருந்து மேலே பாஸ் ஆகி எங்கே போகுதுன்னு இ பக்கமாக போகுது. இங்கே என்ன நடக்குது, எலக்ட்ரோஸ் இண்டெக்ஸ் நடக்குது. இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நெகட்டிவ் இன்டியூஸ் பண்ணுது, அது ஆப்போசிட் செக்ஷன் அதை இன்டியூஸ் பண்ணால் பாசிட்டிவ் இன்டியூஸ் பண்ணுது. இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் இங்கே ஏர் அயனைஸ் பண்ணும்போது நியூட்ரலைஸ் ஆகிடுது. அப்போ நியூட்ரலைஸ் ஆகும்போது பெல்ட் மேலேருந்து கீழே வரும்போது அன்சார்ஜாக தான் இருக்குது. இந்த ரிப்பல் பண்ண பாசிட்டிவ் சார்ஜ் என்ன ஆகுனா இந்த அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த கண்டக்டர்ல என்ன ஆகுனா யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுது. இந்த ப்ராசஸ் என்ன ஆகுது, கண்டினியூ நடந்துகிட்டே இருக்குது. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் என்ன ஆகுது, இது ஃபுல்லாக என்ன ஆக்கிபை பண்ணி சார்ஜ் அப்போ என்ன லீக்கேஜ் ஆரம்பிச்சிருது. அதுக்கு என்ன நம்ம ஸ்கேர் ஸ்பில்ட் ஸ்டீல் சாம்பல் இதை கொண்டு இன்னொன்று நம்ம வைக்கிறோம். ஓகேவா, எதுக்கு யூஸ் ஆகுனா எக்ஸைடு பாசிட்டிவ் வேலன்ஸ் புரோட்டான் டியூட்டான்ஸ் வந்து எக்ஸைட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அண்டு எதுக்கு யூஸ் ஆகுனா நியூக்ளியர் டிஸ்இன்டகிரேஷன் நியூக்ளியர் ஃபியூஷன் நியூக்ளியர் பிசன் வந்து நம்ம இதையே பயன்படுத்தி அண்டு மெனி அப்ளிகேஷன்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ், யூனிட் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் செஷன் வேண்டிக்கு முடிஞ்சது. இது வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் ஃபார்மில் படிச்சிருக்கிறோம். அதில் முக்கியமான மட்டும் நான் இங்கே ரிவிஷன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு குவான்டிட்டி கவனி, குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜ் படித்தோம். அதில் வந்து 1 மார்க் யூஸ் பண்ண Q = NE. கவனி, Qங்கிறது சார்ஜ், என்னங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ங்கிறது சார்ஜ் ஆஃப் தி எலக்ட்ரான். இது என்ன யூனிட்னா கூலும். ரெண்டாவது கூலும்ஸ் எது யூஸ் பண்ணோம், ஃபோர்ஸ் வந்து 2 பாயிண்ட் சார்ஜ் வச்சு கூலும்ஸ் யூஸ் பண்ணோம். என்ன ஃபார்முலா, F = 1/0 Q1 Q2 by R² R cap, ஃபோர்ஸ் யூனிட்னா நியூட்டன். தேர்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் படித்தோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் படிச்சோம் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பர் யூனிட் டிஸ்சார்ஜ்னு படித்தோம். ஈக்குவல் F/Q யூனிட் நியூட்டன் கூலும் -1. அல்லது எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எல்லாம் பண்ணி படித்தோம். E = -dV/dx படித்தோம். இதுக்கு பேர் நெகட்டிவ் கிரேடியன்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் படித்தோம். இதுக்கு என்ன யூனிட், வோல்ட் மீட்டர் -1. அல்லது எலக்ட்ரிக் பாயிண்ட் சார்ஜ் என்ன படித்தோம், E = 1/0 Q/R² படித்தோம். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு, இது எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ரிலேஷன்ஷிப்பு, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய பாயிண்ட் சார்ஜ் ஃபார்முலா. டைவல் மூணு படிச்சுமா, அதுக்கு என்ன ஃபார்முலா, B = 2QA. ஏங்கிறது 2A டிஸ்டன்ஸு, என்ன யூனிட்னா கூலும் மீட்டர். டார்க் படிச்சுமா, டார்க் என்ன ஃபார்முலா, டவ் = BE sin θ யூனிட் நியூட்டன் மீட்டர். Bங்கிறது டைபோல் மூண்டு, Eங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு, யூனிட் நியூட்டன் மீட்டர். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் என்ன ஃபார்முலா, V = Q/4/R யூனிட் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அண்ட் பொட்டன்ஷியல் ரெண்டு யூனிட் என்ன, வோல்ட். நெக்ஸ்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் 2 பாயிண்ட் சார்ஜஸ் நம்ம 2 பாயிண்ட் சார்ஜஸ். அதுக்கு என்ன ஃபார்முலா, U = Q1 Q2/4/0 R யூனிட் ஜூல். நம்பர் ஆஃப் சார்ஜஸ் வேறு ஃபார்முலா இருக்குது. இதுக்கு என்ன சார்ஜ் என்ன படிச்சுக்க நம்ம 2 பாயிண்ட் சார்ஜஸ்க்கு U = Q1 Q2/4/0 R யூனிட் ஜூல். இதே கவனி, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் டைபோலுக்கு என்ன ஃபார்முலானா U = -BE cos θ யூனிட் ஜூல். காஸ்லா படித்தோம். காஸ்லா என்ன ஆகுது, psi = E.dI × Q enclosed/ε0. என்ன யூனிட், நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் -1. கெப்பாசிட்டன்ஸ் படிச்சுமா, கெப்பாசிட்டன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா, C = Q/V யூனிட் ஃபேரட் ஆர் கூலும் வோல்ட் -1. கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் தி பேரல் கெப்பாசிட்டி என்ன படித்தோம், C = ε0A/d யூனிட் ஃபேரட். இதுவாக லீனியர் சார்ஜ் டென்சிட்டி, சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி இதெல்லாம் படித்து நாம் லேம்டா சிக்மா ரோ இதெல்லாம் படித்தோம். இது இல்லாமல் கெப்பாசிட்டி சீரிஸ் அண்ட் பேரல் இதெல்லாமே இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணி தான் வருது.